விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் அன்னியூர் சிவா விக்கிரவாண்டி தாலுகா அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கோபிநாத்திடம் கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். தற்போது அன்னியூர் சிவா வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அங்கு தற்போது சூழல் எப்படி இருக்கிறது? தொண்டர்களின் மனநிலை எவ்வாறு இருக்கிறது? முழு விவரங்கள். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு அடுத்த மாதம் 10ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற போகுது. நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சிகள் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா விக்கிரவாண்டி தாலுகா அலுவலகத்தில் தன்னோட வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. திமுக வேட்பாளர் கூட 4 பேர் வந்திருக்காங்க, முக்கியஸ்தர்கள். அந்த 4 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா, தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, அதே போல அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர், விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், விழுப்புரம் மாவட்ட பொறுப்பாளர் கௌதம சிகாமணி ஆகிய 4 பேர் அன்னியூர் சிவாவுடன் தற்போது இங்க வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருக்காங்க. இங்க தேர்தல் நடத்தும் முதல்வர் சந்திரசேகரனும் அன்னியூர் சிவா தற்போது வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. பரபரப்பான சூழ்நிலையில தொடர்ந்து நாள்தோறும் செயல் வீரர்கள் கூட்டம், மக்களை சந்திப்பு என திமுக தங்களோட பிரச்சாரத்தை கடந்த வாரமே தொடங்கிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த அன்னியூர் சிவா யாருன்னு பாத்தீங்கன்னா, 53 வயதான அன்னியூர் சிவா திமுகவில் தொடர்ந்து 40 ஆண்டுகளுக்கு மேல பொறுப்பு வகித்து வர்றாரு. 1988ஆம் ஆண்டு தபால் நிலையங்களில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறைக்கு சென்றவர். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா 1989 காணை ஒன்றிய இளைஞரை துணை அமைப்பாளர் பதவி வகித்துள்ளாரு. அடுத்தடுத்த பொறுப்புல வந்து கடைசியா பாத்தீங்கன்னா மாநில விவசாய தொழிலாளர் அணி செயலாளராக தொடர்ந்து திமுகவில் பொறுப்பு வகித்து வர்றாரு. இவர் தற்போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவால் அறிவிக்கப்பட்டு அவர் தற்போது வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்க காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் இந்திய அரசியலமைப்பிற்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.